நீங்க அதை கேட்டதுனால ஸ்லோவா டெவலப்மெண்ட் ஆனது. அதான் 7, 8, 9, 10 இந்த தேதியெல்லாம் பார்க்கும்போது வெஸ்டர்லி ட்ரஃப்பும் ஈஸ்டர்லி ட்ரஃப்பும் இன்ட்ராக்ட் ஆகி அது ரெண்டுத்துக்கு இடையில இன்ட்ராக்ஷன் நடந்ததுனால இது ஸ்டாக்னேட் ஆகுது. வெஸ்டர்லி சிஸ்டம் வந்து கீழே வரைக்கும் வந்துருக்கு. நம்ம 12 டிகிரி 11 டிகிரி வரைக்கும் இருந்ததுனால ரொம்ப ஸ்லோ. ரெண்டு இன்ட்ராக்ட் ஆனதுனால இட் வாஸ் நாட் மூவிங். ஒன்ஸ் அந்த வெஸ்டர்லி சிஸ்டம் ஈஸ்ட்ல போனதுக்கு அப்புறம் கிழக்கு திசையில் வந்து இந்த சிஸ்டம் ஆகும். இப்போ நம்ம பார்க்கும்போது இது வரைக்கும் வந்து எம்ஜேவும் ஒரு அது மட்டுமே இல்லை, எம்ஜேவும் ஒரு ஃபேக்டர். எம்ஜேங்கிற ஃபேக்டர் பார்க்கும்பொழுது 11, 12 தேதியிலிருந்து இப்போ வந்து அது வந்து சாதகமாக பகுதிக்கு பார்க்கும்போது 2, 3, 4 நிலைகளுக்கு வர்றது வந்து சாதகம். அது வந்து இப்போ 13 இந்த நவம்பர் 2 வரைக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதனுடைய இதில் தான் இந்த இது எம்ஜேங்கிறது ஈஸ்ட் வேலை நடந்து போகும். இந்த மாதிரி கடலில் இருக்கிறது வந்து சாதகமாக இருக்கக்கூடிய. அடுத்து வந்து ஈக்குவட்டோரியல் ராஸ்பிவேஸ் இருப்பாங்க. அது வந்து 14 தேதி வரைக்கும் வரும்பொழுது இந்த ப்ளூ கலர் இருக்கிறதுலாம் வந்து சாதகமாக இருக்கக்கூடிய, ப்ரௌன் கலர்லாம் சாதகமாக. ஸோ அந்த வேவ்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம். நம்ம 2 வார காலகட்டத்தில் நம்ம 4 வார காலத்துக்கு இது சொல்கிறோம் இல்லையா, அந்த இது பார்க்கும்பொழுது வந்து மாடல்களுடைய அடிப்படையில் கணினி மாதிரி அடிப்படையும் பொழுது மழைக்கான வாய்ப்பு நல்லா இருக்கு. புயலுக்கான இது வார கணக்கு. ஸோ இது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும் பொழுது இது வரைக்கும் பெரும்பாலும் வந்து வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து இயல்பை விட வெகு குறைவாக இருக்கு. இது வந்து 1 அக்டோபர் முதல் இன்று வரை. அக்டோபரில் பார்க்கும்போது நல்ல மழை நடைபெறும். இதெல்லாமே நல்ல மழை நடைபெறும். ஒரு 4-5 மாவட்டங்களை தவிர்த்து பெரும்பாலும் அக்டோபரில் வந்து 214 மில்லிமீட்டர் பதிவானது. இயல்பு வந்து 171 மில்லிமீட்டர் தான், 25% அதிகம். இதில் பார்க்கும்போது நவம்பர் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைவானதுனால வந்து வடகடலூர் மற்றும் டெல்டா மற்றும் எல்லாம் இயல்போட குறைவாக இருக்கு. இன்னும் இப்போ வந்து 10-11 தேதி தான் நவம்பருடைய 10 தேதி 1.5 மாதம் காலம்.